இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்பார்ந்த இறை மக்களே, பவளம் சமூக ஊடக பணியகத்தின் வழியாக உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் கூட நம்மை ஒன்று சேர்த்த நம்முடைய ஆண்டவருக்கு, அவருடைய திருவுளத்திற்கு நாம் நன்றி செலுத்துவோம். இப்பொழுதும் தொடக்கத்தில் நீரின் மீது அசைவாடி கொண்டிருந்த அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த நிகழ்வின் தொடக்கத்திலும் அசைவாடி இந்த நிகழ்வை ஆசீர்வதிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவரை நாம் ஆராதிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம். நாம் ஒன்று கூடி கண்களை மூடி நம் அனைவருக்கும் தெரிந்த பாடல், ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே எங்களை ஆளுகை செய்யும் என்று சொல்லி எல்லாரும் ஒரு மனதோடு பாடுவோமா? எல்லாரும் உற்சாகமாக பாடி ஆவியானவரை மகிமைப்படுத்துவோம். Thank you Jesus. முழு உள்ளத்தோடு முழு மனதோடு நம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் மக்களே. ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே, இப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் உள்ளத்திலே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே, இப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் உள்ளத்திலே. இதோ நம்மை உளையான சேற்றின் என்று தூக்கி எடுத்த பரிசுத்த ஆவியானவர், அவர் இந்த நேரத்திலும் நம்முடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி கொண்டிருக்கிறார். இந்த தவ காலத்திலே இந்த கல்வாரி இரத்தத்தை நாம் ஆராதிப்போம். கண்களை மூடி உளையான சேற்றின் என்று தூக்கி எடுத்தவரே, சொல்லுங்க. உளையான சேற்றின் என்று தூக்கி எடுத்தவரே, என் பாவம் கழுவி தூய்மை ஆக்கும் இந்த வேளையிலே, எங்கள் பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே, இப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் உள்ளத்திலே. இதோ இந்த தவ காலத்திலே ஆண்டவருடைய கனிகள் நம்மை நிரப்பும்படியாக ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். அவருடைய கொடைகளும் வரங்களும் நம்மை நிரப்பும்படி ஆண்டவரிடத்தில் கேட்போம். எங்களை நிரப்புங்க ஆண்டவரே, நாங்கள் எழும்பி ஜொலிக்க எங்களை நிரப்புங்க ஆண்டவரே என்று சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே. ஆவியின் வரங்களினா என்னையும் நிரப்பிடுமே, சொல்லுங்க. ஆவியின் வரங்களினா என்னையும் நிரப்பிடுமே, எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே, நாங்கள் எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே, ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே, இப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் உள்ளத்திலே, எங்கள்
எங்கள் உள்ளத்திலே. அன்பார்ந்த இறைமக்களே, இதோ அந்த பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் அருகில் இருக்கிறார் என்று அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்த அன்பின் பரிசுத்த ஆவியானவர் அவர் எல்லோருக்குள்ளும் இருப்பவர். குறிப்பாய் இயேசுவை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய அந்த நல்ல ஆவியானவர் அவரிடத்திலே நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். தொடர்ந்து எங்களை நடத்துங்க ஆவியானவரே என்று சொல்லுவோம். மகிமைப்படுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. அந்த மகிமை அடையும் இயேசு ராஜனை, அந்த கல்வாரி நாயகனை தொடர்ந்து நாம மகிமைப்படுத்த போகிறோம். அவர் பட்ட பாடுகள் ஒவ்வொன்றையும் சொல்லி அந்த மகிமையடையும் இயேசு ராஜனே, உங்க நாமம் உயரணும் ஆண்டவரே என்று சொல்வோம். உயரப்பட வேண்டிய நாமம் இயேசுவின் நாமம். ஆண்டவர் சொல்லுகிறார், வானத்தின் கீழே மனிதர்களிடையே நாம் மீட்பு பெறுமாறு இவருடைய பெயரை தவிர வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை என்று சொல்லி, இயேசுவாலே அன்றி வேறு ஒருவராலும் மீட்பு இல்லை. அன்பு இறை மக்களே, நாம் இன்று தேடி வந்திருக்கிற அந்த இயேசு ஒருவரே நம்மை மீட்கக்கூடியவர். அவர் ஒருவரே தெய்வம், அவர் ஒருவரே நல்லவர். அந்த தெய்வத்தை உமது அரசு என் உள்ளத்திற்குள்ளே வரட்டும் ஆண்டவரே. உமது அரசு என்னுடைய மறை மாவட்டத்துக்குள்ளே வரட்டும் ஆண்டவரே. உமது அரசு என்னுடைய தமிழகத்துக்குள்ளே வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய அரசு இந்தியா முழுவதும் வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய அரசு உலகம் முழுவதும் வர வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி அந்த நல்ல ஆண்டவரை தொடர்ந்து நாம் மகிமைப்படுத்துவோம். நல்ல உற்சாகமா தாளத்துக்கு ஏற்றபடி வீட்டில் இருந்தபடி நீங்க கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? தேங்க்யூ ஜீசஸ், உமக்கு நன்றி இயேசுவே, இயேசுவே நன்றி. உற்சாகமா ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ், நன்றி நன்றி நன்றிப்பா. மகிமையடையும் இயேசு ராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பரே, என்றென்றும் மகிமையடையும் இயேசு ராஜனே. சேர்ந்து பாடுங்க மக்களை, இயேசுவை மகிமைப்படுத்தும். ஆமென். நல்ல மேய்ப்பரே, உந்தன் திருநாமம் வாழ்க, உலகெங்கும் அரசு வருக. உந்தன் திருநாமம் வாழ்க, உலகெங்கும் அரசு வருக வருக. மகிமையடையும் இயேசு ராஜனே. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா மாறாத நல்ல இயேசு மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். உற்சாகமா மகிமையடையும் இயேசு ராஜனே, என்றென்றும் மாறாத நல்ல மேய்ப்பரே, உலகமெல்லாம் மீட்படைய ஜீவன் தந்தீரையா. சொல்லுங்க, உலகமெல்லாம் மீட்படைய ஜீவன் தந்தீரையா. மகிமையடையும் இயேசு ராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பரே, மகிமையடையும் இயேசு ராஜனே. அவர் என்று மாறாதவர், மாறாத நல்ல மேய்ப்பரே, பாவமெல்லாம் கழுவிடவே இரத்தம் சிந்தினீரே. பாவமெல்லாம் ஆமென் கழுவிடவே அந்த தூய இரத்தத்தை இயேசு நமக்காக சிந்தினார். மகிமையடையும் இயேசு ராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பரே, என்றென்றும் மகிமையடையும் இயேசு ராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பரே. என் பாடுகள் ஏற்றுக்கொண்டீர், என் துக்கம் சுமந்தீரையா. என் பாடுகள் ஆமென் ஏற்றுக்கொண்டீர், என் துக்கம் சுமந்தீரையா. மகிமையடையும் இயேசு ராஜனே, ஆவியானவரே, மாறாத நல்ல மேய்ப்பரே, என்றென்றும் மகிமையடையும் இயேசு ராஜனே, நீர் மாறாத நல்ல மேய்ப்பரே, என்றென்றும் மகிமையடையும் இயேசு ராஜனே. நல்ல கைகளை தட்டி உற்சாகமா சொல்லுங்க, மாறாத நல்ல மேய்ப்பரே, என்றென்றும் மகிமையடையும் இயேசு ராஜனே,
நீர் மாறாத நல்ல மேய்ப்பரே, நீர் மாறாத நல்ல மேய்ப்பரே, நீர் மாறாத நல்ல மேய்ப்பரே. அன்பு இறை மக்களே, அந்த இயேசு அவர் என்றும் மாறாதவராக இருக்கிறார். நாம் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, நம்மை நேசிக்கிறவராக, நமக்காக உயிரை கொடுத்தவராக, நல்லவராக, என்றென்றும் நமக்காக அவர் காத்திருக்கிறார். அவர் நல்லவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவர். என்னுடைய துக்கங்களை ஏற்றுக்கொண்டவர், என்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டவர், என்னுடைய நோய்களை ஏற்றுக்கொண்டவர், என்னுடைய துன்பங்களை ஏற்றுக்கொண்டவர், என்னுடைய பாவ சாபங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டவர். நாம் எதை நினைத்தும் கலங்க வேண்டாம். அந்த இயேசு நம்மோடு இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார். உற்சாகமாக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லுவோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும்படி உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இயேசுவின் பெயரிலே வேண்டி பெற்றுக்கொள்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். வாழ்கின்ற நல்ல தந்தையே, ஆமென். பக்தியுள்ள அடியார்களை உமக்கென்று நீர் பிரித்தெடுத்தீர், வேண்டும் போது செவிசாய்க்கின்றீர் என்பதை நான் அறிந்து கொண்டேன். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் பவளம் சமூக ஊடக பணியகம் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே உள்ள திருப்பலியின் வாசகமான மத்தேயு நற்செய்தி 25வது அதிகாரம் 31 முதல் 46 வரை உள்ள வசனங்களை நாம் தியானிக்குமாறு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது ஒரு நீண்ட வசனமாக இருப்பதனால் நாம் தியானிப்பதற்கென்று எடுத்த பகுதியை மட்டும் வாசித்து நாம் தியானத்தில் முன்னேறி செல்வோம். 33வது இறை வார்த்தையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு ஆயர் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறி ஆடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆம், அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தினுடைய தீர்ப்பு நாளில், ஏனென்றால் இந்த பகுதிக்கு விவிலியத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு மக்களினத்தார் அனைவருக்கும் தீர்ப்பு. இந்த தீர்ப்பு நாளிலே ஆண்டவர் 2 பகுதியாக மக்களை பிரிப்பார் என்று சொல்லப்படுகிறது. 2 பகுதியாக அவர் பிரிக்கிறார். ஒரு பகுதியிலே நன்மை செய்தவர்களையும் கடவுளுக்கு ஏற்புடைய காரியங்களை செய்தவர்களையும், இன்னொரு பகுதியிலே சுயநலமாக வாழ்ந்து தீமை செய்கின்றவர்களையும் வெவ்வேறாக அவர் பிரித்தெடுப்பார் என்று ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். திருப்பாடல் 11:5 வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் நேர்மையாளரையும் பொல்லாரையும் சோதித்து அறிகின்றார் என்று. ஆம் அருமையானவர்களே, நாம் இந்த உலகத்திலே நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்த தவக்காலத்திலே அதற்குரிய காரியங்களை பற்றி, அந்த காரியங்களுக்குள்ளே நாம் மனம் திரும்பி வரும்படியாக ஆண்டவரும் திருச்சபையும் நம்மை அழைக்கின்றது. எசையா புஸ்தகம் 58வது அதிகாரத்திலே, மக்கள் நேர்மையானவற்றை செய்யும் மக்களினம் போலும் தங்கள் கடவுளின் கட்டளைகளை கடைபிடிப்போர் போலும் நாள்தோறும் என்னை தேடுகின்றார்கள், என் நெறிமுறைகள் பற்றிய அறிவை நாடுகின்றார்கள், நேர்மையான நீதி தீர்ப்புகளை என்னிடமிருந்து வேண்டுகின்றார்கள், கடவுளை அணுகி வர விளைகின்றார்கள் என்று சொல்லி அவர்கள் உண்ணா நோன்பிருக்க தொடங்குகின்றார்கள். அதாவது கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக மாறுவதற்காக உண்ணா நோன்பு என்ற ஒரு காரியத்தை அவர்கள் கையில் எடுக்கின்றார்கள். அப்படி கையில் எடுக்கின்ற பொழுதும்
ஆண்டவர் பேசுகின்றார், இதோ நீங்கள் நோன்பிருக்கும் நாளில் உங்கள் ஆதாயத்தையே நாடுகின்றீர்கள், உங்கள் வேலையாட்கள் அனைவரையும் ஒடுக்குகின்றீர்கள், வழக்காடவும் வீண் சண்டையிடவும் கொடும் கையால் தாக்கவுமே நீங்கள் நோன்பிருக்கிறீர்கள். நீங்கள் உண்ணா நோன்பிருந்தால் உங்கள் குரல் உன்னதத்தில் கேட்கப்படாது என்று சொல்லுகிறார். ஒரு மனிதன் நாணலை போலவும் தன்னை தாழ்த்தி கொள்வதா, இல்லை சாக்கு உடைகளை உடுத்தி சாம்பலை பூசிக்கொள்வதா, இதுவா உண்ணா நோன்பு என்று ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். அவர் நமக்கு கற்றும் கொடுக்கிறார். அவருக்கு ஏற்புடைய முறையிலே நாம் வாழ்ந்தால்தான் அந்த தீர்ப்பு நாளிலே அவர் நம்மை வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் எவ்வாறு பிரிப்பேன் என்பதை சொல்வதைப் போல நாம் வலப்பக்கத்தில் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால், கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும் எவ்வகை நுகத்தையும் உடைப்பதும் அன்றோ நான் தேர்ந்து கொள்கின்ற நோன்பு. பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்க இடமில்லாதோரை வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும் உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும் உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாது இருப்பதும் அன்றோ நான் விரும்புகின்ற நோன்பு என்று சொல்லி, நோன்பு என்றால் ஏற்புடைமை என்றால் என்னவென்று அவர் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆக இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்ற பொழுது எப்படி செயல்படுகிறோம் என்பதை சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு நிலையிலே இருக்கிறோம். ஆன்மீகம் என்பதற்காக வெறும் ஜெப தவத்திலே ஈடுபட்டு கொண்டிருப்பது மட்டுமல்ல, நாம் இயலாதவர்களுக்கு, ஒதுக்கப்பட்டவர்களுக்கு, ஓரம் கட்டப்பட்டவர்களுக்கு, வறியவர்களுக்கு உதவ வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டு சொல்லுகிறார். இந்த உலகத்திலே நாம் செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்யாமல் போவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே கடவுளுக்கு ஏற்புடைய முறையில் வாழப்படுகின்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியாது. ஆகவேதான் நம்முடைய திருச்சபையிலே முன்மாதிரியாக நமக்கு புனிதர்கள் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். புனித வின்சென்ட் பவுல் அவருடைய வாழ்க்கையிலே செய்த மிக அருமையான காரியங்களை வைத்து இன்றைக்கும் திருச்சபையிலே அந்த புனிதரை வெகு விமரிசையாக கொண்டாடி வருகிறது. அவருடைய பெயரிலே ஒரு சபை உருவாக்கப்பட்டு அந்த சபையிலே அவர் என்னவெல்லாம் இந்த உலகிற்கு நன்மைகளை செய்தாரோ, இறைமக்களுக்கு என்னெல்லாம் பணிகள் செய்தாரோ அவைகளை பின்பற்ற வேண்டும் என்று நம்முடைய திருச்சபை விரும்புகிறது. அது மட்டுமல்லாமல் நாம் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்த அன்னை தெரசா அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு செயல்பாட்டை அவர்கள் செய்தார்கள் என்பதை நாமெல்லாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம். சமூகத்திலே யாரும் கையில் எடுக்காத மனிதர்களை அவர் தொட்டு தூக்கி அவர்களை துடைத்து குளிக்க வைத்து அவர்களுடைய ரணங்களை தன்னுடைய கரங்களால் துடைத்து பலவிதமான பணிகளை செய்து நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். இப்படிப்பட்ட பணிகளை செய்வதையே கடவுள் மேலாக விரும்புகிறார் என்பதை அவருடைய தீர்ப்பு என்ற காரியம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. யாக்கோபு புஸ்தகம் 4வது அதிகாரத்திலே 17வது வசனத்திலே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அவர் அதை செய்யாவிட்டால் அது பாவம் என்று சொல்லி. ஆகவே நன்மை செய்வதிலே நாம் மனம் தளராதபடி நாம் அந்த காரியத்தை மீண்டும் மீண்டுமாக செய்வோம். ஆண்டவருடைய அருளை நாம் விசேஷமாக பெற்றுக்கொள்வோம். எங்கள் அன்பு ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் விரும்புகின்றபடி ஒரு வாழ்வை வாழ்வதற்கு, ஒரு ஆன்மீக வாழ்வை வாழ்வதற்கு எங்களை நீர் தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய தூய ஆவியானவர் எங்களை முழுமையாக ஆட்கொண்டால் ஒழிய நாங்கள் இவ்வாறான காரியங்களை நீர் விரும்புகின்ற விதத்தில் செய்ய இயலாது என்பதை நாங்கள் உணர்ந்திருப்பதனால் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உம்முடைய ஆவியை எங்கள் மீது பொழியும்.
உம்முடைய திருமகன் பணி செய்வதைப் போல, பணி செய்ததைப் போல ஆண்டவரே, நோயாளிகளை, வியாதியஸ்தரை, ஒன்றுமில்லாதவர்களை ஆண்டவரை தேடிச் சென்று உதவும்படியான ஒரு மனநிலையை எங்களுக்கு தருவீராக. அதனுடைய ஆற்றலை தருவீராக. உம்மிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள இதோ நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசுவின் திருப்பெயரில் மன்றாடுகிறோம் வாழ்கின்ற எங்கள் நல்ல தந்தையே, ஆமென்.